இவர்களுடைய தப்பான உறவை எனது கட்சிக்காரர் தட்டி கேட்டார் என்ற கோபத்தில் சிவனேசன் எனது கட்சிக்காரருடைய 3 குழந்தைகளையும் கடத்தி சென்று விட்டார். இவ்வளவு நடந்த பிறகும் எனது கட்சிக்காரர் வள்ளியை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். சமீபத்தில் தான் அந்த குழந்தைகளும் தனது பெற்றோரிடம் வந்து சேர்ந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட சிவனேசன் மீண்டும் வள்ளியுடனான தன் தொடர்பை தொடர ஆரம்பித்து விட்டார். பலத்தங்குற முறையில அந்த பிள்ளைகளை பிரிச்சு சிவனேசன் தன்னோட கூட்டிட்டு போயிட்டார். இப்ப அந்த பிள்ளைங்க மூலமா சொத்தை கேட்டு எனது கட்சிக்காரரை பிளாக்மெயில் செய்து வருகிறார். அப்ஜெக்ஷன் மை லார்ட். எதிர்த்தரப்பு வக்கீல் எனது கட்சிக்காரர் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறார். அவர் யாரையும் பிளாக்மெயில் செய்யவில்லை. தட்சிணாமூர்த்தியுடைய கொடுமை தாங்க முடியாததனால் அவரிடம் இருந்து விவாகரத்து கேட்டும் சொத்தில் பங்கு கேட்டும் தான் நோட்டீஸ் தந்திருக்கிறார்கள். எனது கட்சிக்காரர் தனது மனைவிக்கு துரோகம் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படும் குற்றச்சாட்டை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன் யுவர் ஆனர். கவிதா என்பவர் எனது கட்சிக்காரருடைய நண்பரின் மனைவி. பிரியா என்பவர் அவர்களுடைய மகள். நண்பர் வெளிநாட்டில் இருப்பதால் அந்த இருவருக்கும் எனது கட்சிக்காரர் வெறும் பாதுகாவலராக மட்டுமே இருந்து வருகிறார். இவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காகத்தான் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது கட்சிக்காரர் மீது இவர்கள் அபாண்டமாக பழி சுமத்தியிருக்கிறார்கள். எனது கட்சிக்காரரின் மனதை நோகடிக்கும் விதமாக செய்தது மட்டுமில்லாமல் பிள்ளைகள் இவர்களது பக்கமாக இருப்பதை பயன்படுத்திக் கொண்டு எனது கட்சிக்காரருடைய சொத்தையும் அபகரிப்பதற்கு இவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள் யுவர் ஆனர். சிவனேசனுக்கும் இந்த அம்மாவுக்கும் இருக்கிற தப்பான உறவு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மை லார்ட். சோ நிறுத்தியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். அம்மா, இது கோர்ட்டுன்றதை மறந்துடாதீங்க. இங்கெல்லாம் நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. கனவுல கூட என் புருஷனுக்கு நான் துரோகம் நினைச்சது இல்லையா. நான் இவர் கூட வாழலன்னாலும் கடைசி வரைக்கும் நான் இவருக்கு உண்மையா தான் இருப்பேன். என்ன போய் தப்பா பேசிட்டாங்களே. ஐயா, ஒரு பொண்ணு மேல எந்த பழி விழுந்தாலும் அவ தாங்கிப்பா. ஆனா கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கிற பழிய மட்டும் அவளால தாங்கிக்கவே முடியாது. ஐயா, விசாரணை வரப்ப உங்க தரப்பு விளக்கத்தை சொல்லுங்கம்மா. ஐயா, பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த வக்கீல் எம்எல்ஏ அநியாயமா பழிய சுமத்துறாரு. இப்ப உண்மை சொல்லாம வேற எப்பயோ சொல்ல முடியும்? சொன்னாலும் என்ன பிரயோஜனம்? இந்த வக்கீல் சொல்ற பொய்ய என் புருஷனை ஏத்துக்க மாட்டாருங்க. ஐயா, தட்சிணாமூர்த்தி, உங்க வக்கீல் சொல்றதெல்லாம் உண்மையா? அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமாங்க. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணது உண்மைதான். பாவி, கட்டின பொண்டாட்டிய பத்தி கண்டவன் பேசுனதும் இல்லாம நீயும் வாய்க்கூசாம பேசுறியா? உனக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சொத்துக்காக கட்டின பொண்டாட்டிய நடத்த கெட்டவன்னு சொல்றியே, உனக்கும் காசுக்காக பொண்டாட்டிய கூட்டி கொடுக்கறவனுக்கு என்னையா வித்தியாசம்? பொண்டாட்டி அவமானப்படுத்துற உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோட வாழ்றதே பாவையா.
என் கையாலேயோ உன்னை நான் கொண்டு போட்டுருக்கேன். இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்துட்டு என் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போட்டிருக்கியே. மேடம் விடுங்க மேடம், சொன்னா கேளுங்க. விடுங்க 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 மேடம், விடுங்க மேடம், சொன்னா கேளுங்க. பொண்ணா தண்டைக்கு ஆத்திரம் ஆடமா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொன்னா கேளுங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இந்த வழக்கை அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். பாப்பா வாங்கம்மா. மறி கொழுந்தே மறி கொழுந்தே பொறுத்திருந்தே யாரோ யாரோ தனித்தனியாய் உனை பிரித்தார் மணக்கும் முன்னே உயிர் கிழித்தார் கடவுளும் கதவடைத்தார் கதவுக்கு பின் எதை மறைத்தான் மறி கொழுந்தே மறி கொழுந்தே உனை பிரித்தார் யாரோ யாரோ. அநியாயமா பழிய போட்டுட்டாங்களே. அம்மா அம்மா வாங்க இறங்க. அம்மா வீடு வந்துருச்சுமா. அம்மா 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 எழுந்துருமா. அம்மா எழுந்துருங்கம்மா. பா அம்மா. அண்ணி அம்மா அண்ணி அம்மா அண்ணி கொடுப்பா. அம்மா அண்ணி அம்மா நிலா அம்மா வீடு கூட்டிட்டு வந்துருச்சுமா. வாங்க. இறங்குங்க. பாத்துமா ஏதோ உட்காருங்க. நிலா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா. அம்மா அம்மா தண்ணி குடிங்க. இதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்துருங்க. நான் ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? கோர்ட்ல நடந்த அசிங்கத்தை நினைச்சு நினைச்சு மனசு துடிக்குதுப்பா. சாக்கடை அள்ளி போசிக்கிட்ட மாதிரி ரொம்ப அருவருப்பா இருக்குப்பா. இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக்கிற தெம்பு எனக்கு இல்லப்பா. அண்ணி உங்க வேதனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நடக்கக்கூடாத கொடுமை உங்களுக்கு நடந்திருக்கு. ஆனா பெரியவங்களான நாமளே கலங்கி போயிட்டோம்னா அப்புறம் பிள்ளைங்களை யார் தேத்துறது? எப்ப தாலி கட்டின புருஷன் என்ன பார்த்து துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரோ அப்பவே நான் செத்துட்டேன்ப்பா. ஒரு பணத்தால எப்படிப்பா பிள்ளைங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? அண்ணி இப்படி ஏதாவது நடக்கும் தான் நான் பயந்துட்டு இருந்தேன். அதான் இந்த கோர்ட்டு கேஸ் எதுவும் வேண்டான்னு தலைப்பால அடிச்சுக்கிட்டேன். கேட்டிங்களா? உன் பேச்சை கேட்காம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அதுக்குண்டான தண்டனை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவர் சொத்து கொடுக்க மாட்டேன்னு தான் பிடிவாதம் பிடிப்பார்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கட்டின பொண்டாட்டி மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போடுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. பொண்டாட்டியோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது புருஷனோட கடமை. ஆனா
என் புருஷனை எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு என் மானத்தை வாங்கிட்டாரேப்பா. என் பொண்டாட்டி எனக்கு உண்மையா இருந்தாலும் புருஷன்காரன் நம்பணும். பணம் காசை விட ஒரு பொம்பளைக்கு அந்த நம்பிக்கை தான்ப்பா பெருசு. புருஷனோட நம்பிக்கை வச்சுதான்ப்பா ஊர் உலகமே அவளை மதிக்கும். அந்த மதிப்பும் மரியாதையும் இனிமே எப்படிப்பா எனக்கு கிடைக்கும்? இனிமே எல்லாரும் என்ன புழு பூச்சியை பாக்குற மாதிரி தானே கேவலமா பாப்பாங்க. அந்த பார்வையே என்ன கொன்னுடும்பா, கொன்னுடும். மனசறிஞ்சு நம்ம எந்த தப்பும் பண்ணல. நீ இன்னைக்கு வேணா இந்த ஊர் உலகம் அவர் சொன்னதை நம்பலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் எது உண்மை எது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியாதான் போகுது. இல்லப்பா, நான் உத்தமிங்கிறது உலகம் புரிஞ்சுக்கிட்டாலும் அவர் என்ன பத்தி தப்பா பேசுறது இல்லைன்னு ஆயிடுமா? என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு அவரால் எப்படிப்பா இப்படி எல்லாம் பேச முடிஞ்சது? அப்படின்னா இவ்வளவு காலம் நான் அவரோட வாழ்ந்தது, அவர் என் மேல வச்சிருந்த பாசம் அக்கறை எல்லாமே பொய் தானா? இத்தனை வருஷமா நான் ஒரு கேவலமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன். அந்த ஆளோட வாழ்ந்து 3 பிள்ளைங்களை பெற்றிருக்கிறேன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கப்பா. நான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்குப்பா. அண்ணி, நடந்ததையே நினைச்சு அழுதுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எதுவும் மாறிட போறதும் இல்லை. இது எல்லாத்தையும் நீங்க மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அண்ணி. எப்படிப்பா என்னால மறக்க முடியும்? அந்த வலியும் வேதனையும் நிரந்தரமா எனக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த வேதனை என்னோட முடிஞ்சு போயிட்டா கூட பரவாயில்லப்பா. என்ன கேவலப்படுத்துறத நினைச்சு என் பிள்ளைங்களோட வாழ்க்கைய அந்த மனுஷன் நாசமாக்கிட்டாரு. இனிமே எல்லாருமே இவங்களை தப்பான அம்மாவுக்கு பிறந்தவங்களா தானே நினைப்பாங்க. ஐயோ, இந்த அவமானத்தை என் பிள்ளைங்க எப்படிப்பா தாங்கிப்பாங்க? ஐயோ ஐயோ, இவங்களுக்காக போராட போய் கடைசியில நானே இவங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டேனே. அழாதீங்கம்மா, இங்க எந்த தப்பு பண்ணலம்மா. தப்புலாம் நாங்க தான் பண்ணோம். நாங்க வேணாம்னு சொல்லியிருந்தா இந்த விஷயத்துல நீங்க இந்த அளவுக்கு இறங்கிருக்க மாட்டீங்கம்மா. உங்களோட இந்த நிலைமைக்கு நாங்க தான்மா காரணம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஆமாமா, நாங்க அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், பழி வாங்கணும் தான் நினைச்சோமே தவிர உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலம்மா. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. சாரிம்மா. நாம எல்லாருமே சிவனேசங்கிட்ட தாப்பா மன்னிப்பு கேட்கணும். உங்க அப்பா துரத்தி விட்டதும் நாம வேற எங்கேயாவது போயிருந்திருக்கலாம். தம்பிக்கு சுமையா வந்து சேர்ந்ததுதான் தப்பு. நம்மளால தம்பியோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. வசதி இல்லைன்னாலும் ஒரு நல்ல மனுஷங்கிற பேரோட தம்பி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நல்ல பேரையும் நான் கெடுத்துட்டேன். இந்த பாவத்தை எந்த ஜென்மத்திலையுமே தீர்க்க முடியாதும்மா. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல நியாயம் தர்மம்னு ஒண்ணு இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் அதுதான் ஜெயிக்கும். இல்லப்பா, என் வாழ்க்கையில நான் தோத்துட்டேன். நீ சொல்ற எந்த வார்த்தையும் என் மனசை சமாதானப்படுத்தாதுப்பா. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன். நிலா, பார்த்து கூட்டு போ. சாப்பிட ஏதாவது கூட. எனது கட்சிக்காரர் தட்சிணாமூர்த்தியின் மனைவி வள்ளிக்கும் சிவனேசன் என்பவருக்கும் நீண்ட காலமாக தவறான தொடர்பு இருந்து வந்திருக்கிறது. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணது உண்மைதான். இல்லப்பா, அம்மாவை பார்த்துக்க. அப்பா எங்க கிளம்புறீங்க?
என்னப்பா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இத்தனை நாள் நான் பட்ட அவமானத்துக்கு இப்பதாம்மா எனக்கு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கு. சிவனேசனுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டேம்மா. இத்தனை நாள் என்ன அழ வச்சவங்கள நானும் அழ வச்சிட்டேன்ல. இது போதும், இது போதுமா? பிரியா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. மூர்த்தி பேசின பேச்சுக்கு பிள்ளைங்க 2 பேரும் மேல கோவமா இருப்பாங்க. எப்படி நம்மகிட்ட வந்து சேருவாங்க? அத்தை, இப்படி ஒரே நாள்ல அவங்க மாறிட மாட்டாங்க. இப்ப அவங்க கோவமா தான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நிதானமா யோசிச்சு பாப்பாங்க. அங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறது தான் பெட்டர்னு தோணும். தானா அப்பா கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. இந்த ஜென்மத்துல அது நடக்காது.